நான் ஒரு மிஸ்டர் ராமசாமி பேரில் மிகுந்த மரியாதை வச்சுருக்கேன். அதிகாரிகள் மட்டத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கமிட்டி இதன் மீது முடிவெடுக்கும் என்று. இன்றைக்கு பிரச்சனை முழுவதுமாக திசை திருப்பப்படுகிறது. ஒரு மத்திய மாநில உறவில் ஒரு பட்ஜெட்டரி ப்ரொவிஷன் ஒரு மாநிலத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டு கொள்கை முடிவை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலே நிதியை நான் நிறுத்துவேன் என்று ஒரு அமைச்சர் பேசுகிற அளவிற்கு போகிறார் என்று சொன்னால் இந்திய ஜனநாயகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? யாராவது இதை பற்றி பேசுகிறார்களா? எந்த அளவுக்கு தமிழ்நாடு பாதிக்கிறது இந்த நிதி நிறுத்தத்தாலே? அவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? மத்திய பிரதான அவர்களுக்கு இந்த அதிகாரம் இருக்கிறதா? இட் இஸ் a budgetary provision. It is against constitution. அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அவர் சொல்லி இருப்பது, நீங்கள் கையெழுத்திடவில்லை என்று சொன்னால் நான் நிதியை நிறுத்துவேன் என்று சொல்வது மிகப்பெரிய அனார்கி, சர்வாதிகாரம். இதை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறது பாரதிய ஜனதா கட்சி? இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த புதிய கல்விக் கொள்கையின் மூலமாகத்தான் இந்த பிரச்சனை ஆரம்பமாகிறது. இன்றைக்கு இந்த புதிய கல்விக் கொள்கையிலே மும்மொழி கொள்கையை அவர் சொல்லுகிறார்கள். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே இன்றைக்கு கர்நாடகத்தில் 1,00,000 குழந்தைகள் இன்றைக்கு அன்ற 3ஆம் வகுப்பு தேர்வை இன்றைக்கு பாஸ் செய்ய முடியவில்லை, தேர்ச்சி பெற முடியவில்லை. பீகாரிலே நடுநிலை பள்ளியிலும் அல்லது மிடில் கிளாஸிலும் இன்றைக்கு 25% டிராப் அவுட் ஆகியிருக்கிறது. இதற்கெல்லாம் எங்கு இந்த தோல்வியை மறைப்பதற்காக நான் நிதியை நிறுத்துவேன் என்று சொன்னால் தமிழ்நாடு வேடிக்கை பார்க்குமா? இது யார் வரிப்பணம்? தமிழ்நாட்டு மக்கள் வரிப்பணம். இன்றைக்கு எவ்வளவு? ₹1 29 பைசா தான் கொடுக்கிறீர்கள். அதையும் இன்றைக்கு கொள்கை முடிவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதுவும் நீங்கள் திணிக்கிற மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நிதியை நிறுத்துவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்தது? இதுதான் மத்திய மாநில உறவா? இதை பற்றி பேசட்டும் ராமசாமி அவர்கள். இது முறையா என்று சொல்லட்டும். ராமசாமி சொன்னது இந்திய எங்கேயுமே திணிக்கவே இல்லை அப்படிங்கறதை சொல்றாரு. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதே பின்புற வாசலில் இந்தியை திணிப்பதுதான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். 13 மொழிகளில் நீங்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இட்ஸ் எ டிவைட் அண்ட் ரூல். தெலுங்கு பேசுவர்கள் ஏதோ ஒரு மொழியை எடுத்துக்கொள்ளலாம், கேரளா ஏதோ ஒரு மொழியை எடுத்துக்கொள்ளலாம், பீகாரில் இருக்கிறவர் எந்த மொழியை எடுத்துக்கொள்கிறார்கள்? இன்றைக்கு பீகாரிலே கிட்டத்தட்ட 25% டிராப் அவுட் ஆகியிருக்கிறது இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு பிறகு. உத்தரப்பிரதேசத்தில் 5%, மத்திய பிரதேசத்தில் இன்றைக்கு 9% டிராப் அவுட் ஆகியிருக்கிறது. இந்த புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை, இதை அனைத்தும் சேர்த்து சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களிலேயே 1 கோடி டிராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு 1 கோடி பேர் போயிருக்கிறார்கள். 25 கோடி ஸ்கூல் சில்ட்ரன் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் அவர்களுடைய அறிக்கை, இது மத்திய சர்க்காருடைய அறிக்கை, யுடிசி என்று சொல்லப்படுகிற அறிக்கையிலே இந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாலே 1,52,00,000 குழந்தைகள் டிராப் அவுட் ஆகியிருக்கிறார்கள். இதிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள என்பதற்கு இதை விட வேறு என்ன உதாரணம் வேண்டும்? ஆல்ரெடி தமிழ்நாடு 2015 இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமலேயே அந்த டார்கெட் என்று சொல்லுகிற அந்த ஹையர் எஜுகேஷனை 50 சராசரி ஆவரேஜ் புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? 2035 50.50 சராசரியை எட்ட வேண்டும் என்று. தமிழ்நாடு 2017 எட்டி விட்டது. புதிய கொள்கை கல்விக் கொள்கை எதற்காக? மும்மொழி கல்விக் கொள்கை எதற்காக? நாங்கள் யாரும் 3வது மொழியை கற்க வேண்டாம் என்று தடை செய்யவில்லையே. இதுதான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை. 100 ஆண்டு கால போராட்டம். இது புறவழி வாசலிலே இந்தியை திணிப்பதற்காக மிகப்பெரிய யுக்தி. இந்த யுக்தி இந்த மொழி மட்டுமல்ல, அவர்கள் கொடுத்திருக்கிற சிலபஸ், அன்றைக்கு அவர்கள் அந்த நாலேஜ் சிஸ்டம் என்று சொல்லுகிற அந்த ஒரு இதில் கோமியம் மாட்டு மூத்திரத்தை கொடுப்பதை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு சயின்டிபிக் பேக்ரவுண்ட் இருக்கிறது? 6ஆம் வகுப்புக்கு பின்னால் முழுதும் தொழிற்கல்வி, கணக்கிற்கும் அறிவியலுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு சிலபஸ் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதையெல்லாம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நிதியை நிறுத்துவேன் என்று சொல்லுகிறீர்கள். யார் வீட்டு பணம் இது? இதற்கு அதிகாரம் இருக்கிறதா? அரசமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறதா? ஒரு மத்திய நிதியமைச்சர் ஒரு நிதியை அறிவித்து விட்டு நாங்கள் கொடுக்க முடியாது என்று சொல்வதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? எந்த சட்டத்தில் இடம் இருக்கிறது? ராமசாமி அவர்கள் விளக்க வேண்டும். ராமசாமி 2 தான். ஒன்றும் இல்லை, பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இருக்காங்க. தமிழக அரசுக்கு அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த ஃபண்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்னு வச்சுப்போம். 3 இஷ்யூஸ் இருக்குது. ஒன்று,
இப்போ அந்த பேராமீட்டருக்குள்ள வராங்க அப்படின்னா பட்ஜெட்ல என்ன என்ட்ரியில அவங்க கொடுப்பாங்க அந்த ஃபண்டிங்கை ஒன்று. ரெண்டாவது அதில் பேராமீட்டர் குவாலிஃபிகேஷன் இருக்கு. 2021, 22, 23, 24, 22, 23க்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அவங்க பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு. அதில் சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த லாங்குவேஜ் ரிலேட்டடான ஃபங்க்ஷன், அது 3வது மொழி அப்படின்றது மட்டும் இல்லை. ஒன்று என்னன்னா டிரான்ஸ்லேஷன் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இன்டு ரீஜனல் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் இன்னொன்று இது என்னன்னா டி லேப் ஃபெசிலிட்டி. அந்த டி லேப் ஃபெசிலிட்டி அப்படின்றது பிரைமரியா ரீஜனல் லாங்குவேஜுக்கு மொழிபெயர்ப்பும் அப்புறம் அந்த 3வது மொழியில் பல மொழிகளுக்கு அப்படின்ற மொழிபெயர்ப்பும் நடக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கு. அது வந்து எலக்ட்ரானிக் மீடியம்ல கிளாஸ் எடுக்கிறதுக்கான தேவையும் இருக்கு அந்த டி லேப்ல. ஸோ அதுக்கான யூட்டிலைசேஷனே இல்லாமல் அந்த ஃபண்டிங் யூஸ் பண்ண முடியுமா? இது இல்லாமல் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் இந்த என்இபிசி எஜுகேஷன் ரிலேட்டட் சிலபஸை அந்த மீடியம்ல இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, அதாவது பிரைமரி ஸ்கூலுக்கு, அதாவது அந்த மாநிலத்தில் உள்ள இல்லை அந்த ரீஜன்ல இருக்க லாங்குவேஜ் இல்லாட்டி அவர்கள் ஏற்றுக்கொண்ட வேற ஒரு மொழி அந்த மொழியில் பயில்வதற்கு. அப்போ இந்த என்ட்ரிஸ் எல்லாம் ரிக்குவயர்மெண்ட் இருக்கு அப்படின்ற போது இப்போ பட்ஜெட்ல அவங்க ஒன்று எந்த இது என்ட்ரி கீழே கிராண்ட் பண்ணுவாங்க, ரெண்டாவது யூட்டிலைசேஷன் வந்து இப்படிதான் நடந்திருக்கு அப்படின்றத எப்படி குவாலிஃபை பண்ணுவாங்க? போன வருஷம் எந்த ஹெட்ல கொடுத்தாங்களோ அதே ஹெட்ல தான் கொடுக்கணும். அது போக அந்த ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் எப்படி திரும்ப புதுசா மாத்துறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அது முன்னாடி என்ன கொடுத்தாங்களோ அதுதான். நீங்க எம்ஓயு ஏன் கேக்குறீங்க? புதுசா அதுக்கப்புறம் தானே ஒப்பந்தம் போடுறீங்க. எம்ஓயு புதுசா போடுறது தானே. அது வரைக்கும் போன வருஷத்துல கொடுத்ததை தானே கொடுக்கணும். அதுல கொள்கைகளால எத்தனை மாநிலங்கள் பாதித்து இருக்கிறது? ஏன் இந்த டிராப் அவுட்? 1 கோடி பேர் டிராப் அவுட் ஆயிருக்காங்க. வருத்தம் என்ன அப்படின்னா எல்லா ரிசர்ச்சுமே இந்தியாவில் நடக்கிற ரிசர்ச் மெடிக்கலா சரி இல்ல அகாடமிக்காவும் சரி இன்னொரு மொழி பயில்வதில் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்றது தான் எல்லாரோட இதுவுமே. இன்னொரு இது என்ன அப்படின்னா ஐயா ஒரே ஒரு இன்னொன்னு ரெண்டாவது மன்னிக்கணுங்க, இருமொழி கொள்கை மூலம் கடந்த 68க்கு பிறகு தமிழ்நாடு சாதிச்சதை சொல்லுங்க. மற்றவர்கள் தேவையில்லை. ஐயா எனக்கு உறக்க பேசுற பழக்கம் இல்ல, இன்னொருத்தர் பேசுற பழக்கம் இல்ல. எங்களுக்கு உண்மையை சொல்லுங்க. நான் உண்மையா சொல்றேன். காக்னிட்டிவ் டெவலப்மென்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச், அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்சை நீங்க எடுத்துக்க தயாராக இல்ல. ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் உண்மையை எடுத்துக்க தயாராக இல்ல. இது ராமசாமி இரண்டாவது விஷயம். ஆமா சயின்டிஃபிக் ரிசர்ச் அந்த ராமசாமி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதான் நான் ஒரே ஒரு செகண்ட் செல்வகணபதி இதை குறிக்கிறேன். சயின்டிஃபிக் ரிசர்ச் நான் ஐயா சயின்டிஃபிக் ரிசர்ச்ங்கிறது ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் பரீட்சை எழுத வேண்டும், 3 மொழிகளிலும் தேர வேண்டும் என்பது சயின்டிஃபிக் ரிசர்ச்சா? இது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? 3ஆம் வகுப்பு படிப்பதற்குள்ளாக 3 மொழியை கற்றுக்கொண்டு அவன் பரீட்சையிலே தேர்ச்சி பெற வேண்டும். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் 1,52,00,000 குழந்தைகள் டிராப் அவுட் ஆயிருக்கிறது. உங்களுடைய அறிக்கை இது, அரசாங்கத்துடைய அறிக்கை. புதிய கல்விக் கொள்கை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்ட மாநிலங்களிலே தோல்வியுற்றிருக்கிறது. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே கர்நாடகத்துல 90 லட்சம் குழந்தைகள் ஃபெயில் ஆயிருக்கிறார்கள். அந்த முறை அதை மாற்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த தேர்வு மேண்டேட் சார் இவங்க தான் எங்களுக்கு அந்த மும்மொழியே வேண்டான்னுட்டாங்களா? அப்புறம் ஏன் நீங்க மும்மொழி திரும்ப அதுக்குள்ளேயே வரீங்க? ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குங்க. இப்ப நான் 3வது மொழி கத்துக்கணும்னு யாரோ ஒருத்தர் விரும்பட்டும், அவர்கள் ஆனா அதற்காக செலவு பண்ணணும் இல்ல அதற்காக நேரம் கொடுக்கணும். ஆனா அந்த ஒரு ஆப்ஷன் ரெடியாக ஒருத்தருக்கு அவைலபிளா இருக்குன்னா அவங்க வேணும். ராமசாமி அவங்களுக்கு தேவைப்படும் போது அதை நாங்க படிச்சுக்கிறோம்ன்றாங்க. நீங்க அதை ஏன் கொண்டு திணிக்கிறீங்கன்னு அவங்க கேள்வி. ஒரு ஆரம்ப பள்ளியில இருக்கிற குழந்தைக்கு எவ்வளவு பாடத்தை திணிக்க முடியும்? போக முடியாது, தனியாக ஒரு அப்ளிகேஷன் எடுத்து படிக்க முடியாது, எனக்கான ஒரு ஆக்சஸே இல்ல. ஆனா ஒரு அரசு பள்ளியில இருந்ததுன்னா எனக்கு அதற்கான ஒரு ஆக்சஸ் இருக்கு. அப்ப தேவை இருக்கோ இல்லையோ நான் முயற்சியாவது எடுப்பேன். இப்போ எனக்கு அரசு பள்ளியில லைப்ரரி வந்து தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்களோட பெட்டரா இருக்குன்னா எனக்கு அந்த ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்றது இங்க இருக்க அரசோட இஷ்டம். தேவையில்லை. ஏன் அது காரை ரொம்ப நேரமா குறிக்கிறார். காரை ரொம்ப நேரமா குறிக்கிறார். கால்குலஸ் வந்து எல்லாரும் எங்களுக்கு புரியாத மொழியில ஏதோ விஞ்ஞானமா சயின்ஸா ஆராய்ச்சியா அந்த 155 பக்க அறிக்கையில 33வது இருந்து 35வது பக்கம் வரைக்கும் படிக்க சொல்லுங்க. சமஸ்கிருத மொழி படிக்க வேண்டும், அது முதன்மை மொழியாக இருக்க வேண்டும். பஞ்சதந்திர கதை நான் சொல்றது இருக்கா இல்லையா பாருங்க. பஞ்சதந்திர கதை இருக்கு. நான் தரேங்க உங்களுக்கு 35வது நான் தான் படிக்கிறேன். பஞ்சதந்திர 4.13 ஜாதகம் படிக்கணும், ஜோசியம் படிக்கணும். 4.13 படிக்கிறதா நீங்க எல்லாரும் 14.13 அதை எடுத்து படிங்க. எந்த மொழியும் சோர்ஸ். ராமசாமி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பேசல கேட்காத அவர் முடிச்சிரட்டும். நான் புத்திசாலித்தனம் இல்லங்க, நீங்க முடிச்சிரட்டும். புத்திசாலித்தனம் என்னன்னா இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட எங்கள் மாநிலம், இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட எங்கள் மாநிலம் அடைந்திருக்கிற வளர்ச்சி என்ன?
மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், எங்கே இருக்கு குஜராத் உட்பட இப்பதாங்க அது வந்திருக்கு. என்ன கேட்பாங்க? நீங்க இத்தனை நாளா 70 என்ன ஆண்டுகள் ஆச்சு. இருக்கீங்க? 70 காமராஜர் ஆண்டுகள் செஞ்ச ஆச்சு. ஆட்சி, எம்ஜிஆர் என்ன செஞ்ச கல்வி ஆட்சி, வளர்ச்சி அதுல என்ன சொல்றீங்க? வளர்ச்சி இருந்திருக்கிறது? அதாவது இத்தனை நாள் உங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் வந்து தமிழகத்தினுடைய அங்க ஆட்சி செய்து மக்களை கீழ்நிலையிலே தமிழக- வச்சிருக்காங்க. இன்னைக்கு உங்க நெறியாளர், கூட்டணி கட்சி நெறியாளர், ஆட்சி எனக்கு செய்து வாய்ப்பு கொடுங்க. அங்க மக்களுக்கு வளமே இல்லாம இருந்திருக்கு. நம்முடைய உங்க கூட்டணி RJD, கட்சி அங்க செஞ்சு RJD, அங்க வளமே இல்லாம RJD, இருந்திருக்கு. இந்திரா இன்னைக்கு வந்து காந்தி, வளர்ச்சி நேரு, பெறணும். மன்மோகன் சிங்னு போயிருவாங்க. நான் ஒண்ணே ஒன்று சொல்றேங்க, இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் மாநிலம் டாப் 100 யூனிவர்சிட்டிஸ்ல 22 யூனிவர்சிட்டி இருக்குது தமிழ்நாட்டுல. குஜராத்ல 1. வெட்கப்படணும் குஜராத் மாடல் சொல்றவன்லாம். எங்க இருந்து அந்த data காலேஜ் வந்து- ரேங்கிங் டாப் 100 காலேஜஸ், நான் பேசுறேங்க. 35 சார், கல்லூரிகள் நான் பேசுறேன். தமிழ்நாட்டுல. இந்த வளர்ச்சி எங்க இருந்து வந்தது? மாணவர்களுடைய கல்வி திறன் என்ன, கல்லூரிகளுடைய தரம் என்ன, இதெல்லாம் வச்சு ஓவரால் ரேங்கிங் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ். புரட்சி கவிதாசன் வர இருங்க. ஒரே செகண்ட் உங்ககிட்ட வரேன். 18 சார், நான் கல்லூரிகள் பேசுறேன். தமிழ்நாட்டுல. நான் குஜராத்தில் இருப்பது 2. So, growth அப்படின்னா stagnant ஆ சரி, இருக்கு. சரி. நான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இல்ல. ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் பாவம். அந்த மாநிலத்தில் இருக்கவன ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். நீண்ட நேரமா நான் கேட்கிறேன். சயின்ஸ், ஆய்வு, விஞ்ஞானம் இதெல்லாம் நாங்க 100 வருஷமா பார்த்துட்டோங்க. ரைட். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.